கிராமத்திலே மாத 3 மழை பெய்து இந்த மக்கள் எல்லாம் ஓங்கி நல்லா இருக்க வேண்டுங்க. அப்படியே ஆகட்டும். அப்படியே தான் ஆகி போட்டாங்க. சாப்பிட்டு சாம்பார் ரசம் தண்ணி ஆட்டம் இரண்டாவது வரும் எங்க நாடகமேடையில் அமர்ந்து எந்த ஒரு குற்றமும் இல்லாமல் எங்களை காத்து ஏதாவது ஒரு பொருளாதார வச்சு பார்த்தியா? சரி ஆசைப்பட்ட பொருள் ஒரு கொள்ளு ஒரு கொழுக்கட்டை ஒரு அதிரசம் ஒரு வடை ஒரு எலுமுட்டை ஒரு அப்பளம் ஒரு பாயாசம் ஒரு கோட்டை வாங்குறோம் ஆமாங்க அப்பதான் லூசா தெரியும் அப்பதான் கூடி சரி விநாயகர் பெருமாள் தேவைப்பட்ட பொருள் வச்சு பண்ணுறா. ஆனா ஒரு கருப்பு புள்ளி கம்ம கதிரி செவரு கதிரி என்ன புள்ளு கருப்பு முள்ளா அட கம்ம கதிரி கருப்பு புள்ளி கருப்பு புள்ள வச்சு பண்ணுறா. கருப்பு புள்ளா எவன் கருப்பாக்குறான் ஐயோ அதை மட்டும் கேட்காத இப்ப வயிறு எரிஞ்சு என் ஊர்ல இருந்து கடவுளை வாங்கி ஒரு 2 ஏக்கரை கரும்பு போட்டேன். அது என்னமோ வைரஸ் சொல்லுவாங்க. அது வந்து வேறோட காய்ச்சி போச்சுங்க. கரும்பு காய்ச்சி போச்சு வீட்டுல உங்க மனைவி வந்து அடுப்புக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த காய்ச்சி போட்ட வேறோட அப்படி வந்து அடுப்புல வச்சா ஓகே அறிவடா. ஆமா யூரியா மூட்டி காசு கொடுத்து இப்ப கலகலன்னு உனக்கு எந்த லோன் ஆடாத லோன் போட்டு கலகலன்னு சாமியா ஊரை விட்டு தொட்டுறாங்க இருக்கீங்க. ஆமா இல்ல இருந்தாலும் ஏன்னா வந்து கேப்பா உன் கையில காசு இல்லாமட்டாலும் யாருக்கிட்ட ஒரு 10 ரூபாய் கடன் வாங்கி வந்து விநாயகர் பெருமாளுக்கு தேவைப்பட்ட பொருள் வச்சு பண்ணா. ஐயோ நான் வாங்கின கடனை திருப்பி கொடுத்தாதானே மறுபடியும் கொடுப்பாங்க. ஆமா ஆமா ஐயா கையில காசு இல்ல சாமி அந்த நிலையில இங்கதான் கையில காசு இல்ல வச்சு படக்க இஷ்டம் இல்ல. ஆனா ஒரு 10 ரூபாய் கொடுக்க கல்ல 10 நிமிஷம் அடி போட்டு கொடுத்துறேன். சரி ஏன்னா எப்போ அது விநாயகர் பெருமாளுக்கு வராது தவறு முறையாக பேசுறபடியா இதே இடத்துல அகட வெகட பபடா போவடக்கு பிடிச்சாமட்டே அப்படியே ஆனா வர சோறு வாசக்காரட்ட பூரா ஓத வாங்கிட்டாங்க.